بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. அடுத்ததாக ஆனிஷா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் நூருல் ஹுதா, சம்ஹா, யஹ்யா, அஃப்ராஸ் மற்றும் ஷயான் இப்ராஹிம் ஆகியோர் நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் நபியின் வரலாறு. உலகில் முதல் மனிதன் ஆதம் நபி. அல்லாஹ் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தான். அல்லாஹ் தன் இரு கைகளால் ஆதம் நபியை படைத்தான். அல்லாஹ் துணையாக ஹவ்வா அவர்களை படைத்தான். இருவரையும் சொர்க்கத்தில் தங்க வைத்தான். அல்லாஹ் ஆதம் நபியை அவன் சாயலாக படைத்தான். அல்லாஹ் ஆதம் நபியை வெள்ளிக்கிழமை படைத்தான். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் நபிக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இறைவன் ஆதம் அவர்களை படைத்து அங்கே இருந்த மாணவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் கூறும்படியும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்று செவியேற்றும்படியும் அதுதான் உமக்கும் உமது வழித்தோன்றல்களுக்கும் முஹம்மன் கூறும் முறை என்று சொன்னான். அப்போது ஆதம் அவர்கள் அவ்வாறே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற வானவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்று கூறி ரஹ்மத்துல்லாஹி என்பதை அதிகப்படுத்தி சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நூஹ் நபி வளரார். அதிக காலம் மார்க்க பிரச்சாரம் செய்தவர் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் மிக குறைந்த மக்கள் தான் நம்பினர். ஆகவே ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇன் பிமாஇன் முன்ஹமிர். நாம் கொட்டும் மழையை கொண்டு வானங்களின் வாயில்களை திறந்து விட்டோம். அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளாத மக்களை அவன் பெரு வெள்ளத்தால் அழைத்தான். அப்போது ஃபஅமல்னாஹு அலா ஸாத்தி அல்வாஹி வதுசூர். பலகைகளினாலும் ஆணைகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை ஏற்றி கொண்டோம். நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹ் கப்பல் வாயிலாக காப்பாற்றினான். வஸ்தவத் அல் ஜூதி. கப்பல் கடைசியில் ஜூதி மலை மீது ஒதுங்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும். சுலைமான் நபியின் வரலாறு. சுலைமான் நபிக்கு காற்று, மலை, மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், ஜின்கள் ஆகியவற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் நபி எப்போதும் சொன்னது ஹாதா மின் ஃபலுலி ரப்பி. இது என் இறைவனின் அருள்கொடை என்று கூறுவார்கள். சுலைமான் நபியின் அரசபையில் இருந்த பறவையின் பெயர் ஹூத் ஹூத் ஆகும். சுலைமான் நபியின் அரசபையில் இருந்த வலிமையான ஜின்னின் பெயர் இப்ரேத் ஆகும். சுலைமான் நபியால் கட்டப்பட்ட பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜித் அல் அக்ஸா. அதே ஜின்கள் கொண்டு சுலைமான் நபியால் கட்டப்பட்டது. ஓர் முறை சுலைமான் நபியும் அவர்களுடைய படைகளும் எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு வந்தபோது ஓர் எறும்பு மற்றொரு எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவர்களுடைய படைகளும் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறியது. அப்போது எறும்பின் சொல்லை கேட்ட சுலைமான் நபி சிரித்தார்கள். இன்னும் ரப்பி அவுஸஹனி அன் அஷ்குரு நிஅமதிகல்லதி அன்அம்த அலைய வலா வாலிதைய. என் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோரை மீதும் புரிந்துள்ள உன் அருள்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தும். நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யும் எனக்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். சாலிஹ் நபியின் வரலாறு. சாலிஹ் நபியை அல்லாஹ் சமூத் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினான். கால அவர் கூறினார், யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹி ஐருஹும்.
என் மக்களே, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர வேறு நாயனில்லை என்று அவர் கூறினார். சாலிஹ் நபிக்கு அல்லாஹ் அற்புதமாக ஒட்டகத்தை கொடுத்தான். சாலிஹ் நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டகத்தை அல்லாஹ் கற்பாறையில் இருந்து வெளிப்படுத்தினான். இந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் அத்தாட்சியாகும், எனவே இதை காயப்படுத்தாதீர்கள் என்று சாலிஹ் நபி சமூக மக்களிடம் கூறினார். ஆனால் சமூக மக்களில் ஈமான் கொள்ளாதவர்கள் அந்த ஒட்டகத்தை கொண்டு விட்டனர். சமூக மக்கள் மலைகளை குடைந்து பலமான வீடுகளில் வாழ்ந்து வந்தனர். எனினும் சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாத மக்களே அல்லாஹ் பயங்கரமான பேரடி சத்தத்தால் அளித்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனுஸ் நபியின் வரலாறு. யூனுஸ் நபியை அல்லாஹ் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கொண்ட சமூகத்திற்கு தூதராக அனுப்பினான். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று பலமுறை மக்களிடம் சொன்னார்கள். ஆனால் மக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வின் தண்டனைக்கு பயந்து கடைசி நேரத்தில் யூனுஸ் நபியின் சமூக மக்கள் நம்பிக்கை கொண்டனர். இதை அறியாத யூனுஸ் நபி அவர்கள் ஊரை விட்டு போய்விட்டார்கள். கடல் பயணம் மேற்கொண்டார்கள். அப்போது யூனுஸ் நபியை மீன் விழுங்கியது. அதனால் குர்ஆனில் மீனுடையவர் என்று அல்லாஹ்வை கூறுகிறான். மீன் வயிற்றிருந்த போது யூனுஸ் நபி அவர்கள் கேட்ட துவா, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்னு மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறே யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோளில் ஆகிவிட்டேன். இந்த துவாவை கொண்டு எந்த ஒரு முஸ்லீமாவது எதுவரும் கேட்டால் அது அல்லாஹ் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மீன் வயிற்றிருந்த பலவீனமான நிலையில் கரை ஒதுங்கிய யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் சுரைக்காய் கொடியை கொண்டு நிழலடி செய்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நிகழ்வாக சபிதா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ஆயிஷா ஹனா, ஃபாத்திமா ரிஃபா, மசீஹா ஃபாத்திமா சூரத்துல் பஹ்ராவுடைய 183 முதல் 203 வரை உள்ள வசனங்களை ஓதி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم العسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب يجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم
يسجدون أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهم علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم آكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلكم يتقون يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين واقتلوهم حيث ثقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فإن انتهوا فإن الله عزيز حكيم وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله فإن انتهوا فلا عدوان إلا على الظالمين الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவுடைய ஹிஃப்லு மாணவிகள் தான் இப்போ உங்களுக்கு குர்ஆன் கிராத் ஓதி காட்டினாங்க. முழு பகரா சூறாவையுமே மனனம் பண்ணியிருக்கிறாங்க. நேரம் காரணமாகத்தான் ஒரு 20 வசனத்தை நமக்கு ஓதி காட்டினாங்க. இன்னும் அதையும் தாண்டி பல ஜுசுகளை மன்னம் செய்த மாணவிகளும் அந்த வகுப்பில் இருக்கிறாங்க. அடுத்ததாக அசீனா சாலிகா டீச்சர் மற்றும் சித்தி பசிரா டீச்சர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ருக்கையா, யூசுப், ஃபனாஸ் ஆகியோர் வெவ்வேறு தலைப்புகளுடைய விளக்கத்தை நமக்கு சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்று பேச போகும் தலைப்பு சிரிப்பு. சிரிப்பு மனிதனுக்கு கிடைத்த அழகான வரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம் சகோதரரை சிரித்த முகத்தோடு பார்த்தால் தர்மமாகும். அதனால் நாம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச போகும் தலைப்பு நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்பதால் அது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு முக்மினின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் நல்லொழுக்கம் உடையவர். எனவே நாம் நல்லொழுக்கம் உடையவராக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு பொறுமை. நாம் எல்லா நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பொறுமையை ஆரம்பத்தில் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நாம் எல்லா நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசீனா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ஃபைஹான், ஷாரிக், ஆசிம், ஷயான் மற்றும் அஹனாஃப் ஆகியோர் சத்தியத்தின் சாட்சி தபூக் என்கிற தலைப்பில் சில வரலாற்று நிகழ்ச்சிகளை நமக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, சத்தியத்தின் சாட்சி தபூக் என்னும் தலைப்பில் 1400 ஆண்டுகளுக்கு முன் தபூக் எவ்வாறு இருந்தது, தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பதையும், இதை ஏன் சத்தியத்தின் சாட்சி என்று சொல்கிறோம் என்பதையும் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். தபூக் அது ஒரு கடுமையான பாலைவனம். நபிகள் நாயகம் ஒரு பெரும் படையோடு அங்கு போருக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 பேர்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுது. அங்கு சென்றபோது ஒரே ஒரு நீரூற்றிலிருந்து சொட்டு சொட்டாகவே தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் யாரும் அந்த தண்ணீரில் கை வைக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த சொற்பமான நீர் பாழாகி விடக்கூடாது என்பதும், இறைவனின் அருளால் அந்த நீர் பெருகி எல்லா மக்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நபியர்களின் நோக்கமாக இருந்தது. பிறகு அங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஆம், ரசூலுல்லாஹ் அந்த நீரோச்சிலிருந்து தண்ணீரை எடுத்து தன் கையையும் முகத்தையும் கழுவி விட்டு மீதி தண்ணீரை அதிலே ஊற்றினார்கள். என்ன ஆச்சரியம்! அதிலிருந்து ஏராளமான தண்ணீர் அருவி மாதிரி கொட்டியது. அங்கிருந்த அனைவரும் தாகம் தீர குடித்தார்கள். அப்போது நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் நீண்ட காலம் உயிரோடு இருந்தால் இந்த பாலைவனம் பச்சை பசேல் என சோலைகளாக மாறியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதோ பாருங்கள், நபி அவர்கள் அன்று சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது. அன்று மணல் காடாக பாலைவன நிலமாக இருந்த தபூக் இன்று விவசாயம் செழிக்கும் ஒரு பசுமையான நகரமாகிவிட்டது. ஆம், சவுதி அரேபியாவின் விவசாய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு மாறியுள்ளது. ரோஜாக்களின் நகரமாக, மிகப்பெரிய கோதுமை மற்றும் பழங்கள் உற்பத்தி செய்யும் நகரமாக, ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேன் உற்பத்தி செய்யும் நகரமாக, குளிர்காலத்தில் பனிப்பொழிவு ஏற்படும் நகரமாக இன்று விளங்குகிறது. சுப்ஹானல்லாஹ், அன்று நபி அவர்கள் சொன்ன சத்திய வார்த்தைக்கு சாட்சியாக இன்று தபூக் இருக்கிறது. உண்மையிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆவார் என்றதற்கு இது சாட்சியாகும். 1400 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை இன்று அப்படியே நம் கண் முன்னால் உண்மையாகி இருக்கிறது என்றால், அவர் கொண்டு வந்த குர்ஆனும் அவர் காட்டிய வழியும் எவ்வளவு உண்மையாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஹப்சா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் அப்துல்லா, அஃபான், ஷாஸ்னா ஃபாத்திமா மற்றும் ரஃபா ஃபாத்திமா ஆகியோர் நபிகளாரின் நற்பண்புகள் சம்பந்தமாக நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தற்போது நபிகளாரின் நற்குணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை அறிய போகிறோம். மனிதனாக பிறந்த அனைவரிடமும் நற்குணங்கள் என்பது மிகவும் அவசியமாகும். நாம் அனைவருக்கும் முன்மாதிரியான நபிகள் நாயகம் மிகவும் நற்குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்,
இன்னக்க லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் மக்களிலே குணத்தால் சிறந்தவர்களாகவும் அதிகம் வாரி வழங்குபவர்களாகவும் சிறந்த வீரனாகவும் பொறுமையாளராகவும் நல்ல ஆட்சி தலைவராகவும் திகழ்ந்தார்கள். இதை அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் என்னும் நபித்தோழர்களை நமக்கு கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அருவருப்பாக பேச மாட்டார்கள், கண்ணியமான சொற்களை பயன்படுத்துவார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நற்குணத்தோடு வாழ்ந்து மறுமையில் சுவனம் செல்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக மார்னிங் பாய்ஸ் கிளாஸ் மாணவர் ஆனிக் அவர்கள் சூரத்துல் கலம் என்கிற அந்த சூராவுடைய கிராத் நமக்கு மத்தியிலே ஓதி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى كل شيء عليم. فستبصر ويبصرون بأيكم المفتون. إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. فلا تطع المكذبين ودوا لو تدهن فيدهنون ولا تطع كل هلاف مهين هماز مشاء بنميم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم. كان ذا مال وبنين. إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. سنسمه على الخرطوم. إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون. فطاف عليها طائفة من ربك وهم نائمون فأصبحت كالصريم. فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين. فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين. وغدوا على حرد قادرين. فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون. قال أوسطهم ألم أقل لكم لولا تصدقون. قالوا سبحان ربنا
عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون إن للمتقين عند ربهم جنات النعيم أفنجعل المسلمين كالمجرمين ما لكم كيف تحكمون أم لكم كتاب فيه تدرسون إن لكم فيه لما تخيرون أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم لما تحكمون صلهم أيهم بذلك زعيم أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم صالمون فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتمون فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சபீனா டீச்சர் மற்றும் சபிதா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ராயிஃபா, சஹ்லா, அஃப்னான், ஃபாத்திமா, நைஃபா மற்றும் ஃபஹீமா ஆகியோர் இறுதி தூரரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 63ஆம் வயதில் ஹிஜ்ரி 10 தம் வாழ்வில் நிறைவேற்றிய முதலும் கடைசியுமான ஹஜ்ஜின் போது துல்ஹஜ் 8ஆம் நாள் அரஃபா நோக்கி பயணிக்கும் வழியில் பத்னுல் வாதி என்னும் பள்ளத்தாக்கில் வைத்து தம்முடன் கூடியிருந்த 1,20,000க்கும் அதிகமான மக்களிடம் ஒரு மாபெரும் மார்க்க உரை நிகழ்த்தினார்கள். தம்முடைய 40 வயது முதல் 63ஆம் வயது வரை அல்லாஹ் அருளிய வஹி செய்திகளை சுருக்கமாக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வே இறுதி தூதரின் இறுதி பேருரை என்று அறியப்படுகிறது. இறுதி தூதரின் இறுதி பேருரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றியவை. மக்களே, என் பேச்சை கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. மக்களே, உங்கள் இறைவன் ஒருவரே, உங்கள் தந்தையும் ஒருவரே, அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அரபிக்கும் அரபி அல்லாத ஒருவரை விடவோ, எந்த ஓர் அரபி அல்லாதவருக்கும் அரபியர் ஒருவரை விடவோ எவ்வித மேன்மையும் சிறப்பும் இல்லை. எந்த ஓர் வெள்ளையருக்கும் கற்பர் ஒருவரை விடவோ, எந்த கற்பருக்கும் வெள்ளையர் ஒருவரை விடவோ எவ்வித மேன்மையும் சிறப்பும் இல்லை. இறையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் இறையச்சம் உள்ளவர் தான். மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு உங்களை வழி நடத்தி அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். மக்களே, இந்த துல்ஹஜ் மாதமும் இந்த துல்ஹஜ் 9ஆம் நாளும்
இந்த மக்கா மாநகரமும் எவ்வளவு புனிதமானவையோ அப்படியே உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவை. அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாய் மாறிவிடாதீர்கள். நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அதை அவர் உரிய முறையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடட்டும். மக்களே, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். உங்கள் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நன்றாக பராமரியுங்கள். நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு முன்ன கொடுங்கள். நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கு உடுத்த செய்யுங்கள். குறைஷிகளே, நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது உலக சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள். அப்போது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த நான் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பலன் அளித்து விட முடியாது. அறியாமை காலத்தில் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன. அறியாமை காலத்தில் நிகழ்ந்துவிட்ட ஊர்கொலைகளுக்கான பழிவாங்குதல் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. முதலாவதாக நம்மிடையே நடைபெற்ற கொலைகளில் ரபீவா இப்னு ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்குதலை நான் தள்ளுபடி செய்கிறேன். அறியாமை காலத்திலிருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது. ஆனால் உங்கள் அசல் தொகை உங்களுக்கே உரியது. நீங்களும் அநீதி இழைக்க கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. முதலாவதாக நம்மவர் கொடுத்த வட்டியில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கூறிய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன். அவரது வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. மக்களே, ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரவரின் உரிமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இனி எவரும் எந்த ஒரு வாரிசுக்கும் உயிர் எழுதப்படக்கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், குழந்தை விருப்புக்கே சொந்தமானது. எவர் தம் தந்தை அல்லாதவரை தம்முடைய தந்தையாக அழைக்கிறாரோ, எவர் தம் எஜமானர் அல்லாதவருடன் தம்மை இணைத்துக் கொள்கிறாரோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய மாணவர்களுடைய இன்னும் மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். ஒரு பெண் தமது கணவன் வீட்டிலிருந்து அவனது அனுமதியின்றி எதையும் செலவு செய்யக்கூடாது. அப்போது உணவைமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், ஆம், அதுதான் நமது செல்வங்களில் மிகச் சிறந்தது என்றார்கள். இரவலாக வாங்கப்பட்ட பொருட்களை உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். பாலை கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட கால்நடைகளை அவற்றின் பயன்பாடு முடிந்தவுடன் உரியவர்களிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இழப்பீடுகளை நிறைவேற்ற தலைவனே பொறுப்பாளன். மக்களே, கவனியுங்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதை போல் உங்கள் மனைவியருக்கு உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன. அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால், நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை உங்கள் வீட்டுக்குள் அவர்கள் அனுமதிக்காமல் இருக்கட்டும். இன்னும் மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும். மக்களே, சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களிடையே அல்லாஹ்வின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் விட்டு செல்கிறேன். நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகட மாட்டீர்கள். மக்களே, உங்கள் இந்த நகரத்தில் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் அவன் மகிழ்ச்சியுறும் விதமாய் நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். ஆகவே உங்கள் மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றியும் உங்களை எச்சரிக்கிறேன். அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தம் சமுதாயத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை.
இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை அவனை பற்றி எச்சரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வருகை தந்த இறை தூதர்களும் எச்சரித்தார்கள். மேலும் என் சமுதாயத்தினரான உங்களிடையேதான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான். அவனது அடையாள தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்ல, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை 3 முறை கூறினார்கள். உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல, தஜ்ஜாலோ வலது கண் குருடனாவான். அவனது கண் குழியிலிருந்து வெளியே தள்ளி கொண்டிருக்கும் திராட்சை போன்றிருக்கும். மாதத்தின் நாட்களை தன் இஷ்டப்படி முன்பின்னாக்குவதெல்லாம் இதை நிராகரிப்பை அதிகரிக்கும் செயலாகும். இதனால் நிராகரிப்பவர்கள் தான் வழிகெடுக்கப்படுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்றிருந்த அதன் அமைப்பை போன்றே இப்போது சுற்றி வந்துவிட்டது. அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்று அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவையாகும். 3 தொடர்ந்து வருபவை. அவை துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 4வது ஜுமாத்துல் ஊலாவிற்கும் ஷாபானிற்கும் இடையிலுள்ள ரஜபாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரராவார். முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமின் பொருள் பிறருக்கு அறவே ஆகுமானதல்ல. மனம் வந்து கொடுத்தாலே தவிர உங்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். மக்களே, உங்கள் இறைவனே வணங்குங்கள், உங்கள் இறைவனே பயந்து கொள்ளுங்கள். கடமையான ஐவேளை தொழுகையை தவறாது பேணுங்கள். ரமலானின் நோன்பு நோட்டு வாருங்கள். விருப்பமுடன் ஜகாத் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். உங்களில் அதிகாரமுடையோருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும். மகனுடைய குற்றத்துக்காக தந்தையோ தந்தையுடைய குற்றத்துக்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார். ஒவ்வொரு இறை தூதரின் பிரார்த்தனையும் இவ்வுலகிலே முடிந்துவிட்டது. என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மர்மே நாளுக்காக என் இறைவனிடம் சேமித்து வைத்திருக்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள், மர்மே நாளில் இறை தூதர்கள் தங்களது சமுதாயத்தினர் அதிகமாக இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியறிவார்கள். அப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள். நான் உங்களுக்காக கௌசர் நீர் தடாகத்திற்கு அருகில் உட்கார்ந்திருப்பேன். மக்களே, எனக்கு பின் எந்த ஒரு இறை தூதரும் இல்லை, உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லட்டும். விஷயம் சென்று சேருபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவராக இருக்கலாம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, மர்மை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள். உங்களது தூதுவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். சமுதாயத்திற்கு நன்மை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியளிப்போம் என்றார்கள். உடனேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி, அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ்வே இதற்கு நீயே சாட்சி என்று கூறி தங்களது உரையை நிறைவு செய்தார்கள். இவற்றை அதே இடத்தில் அல்லாஹ், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருள் கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமை மார்க்கமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்ற அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இவையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நிகழ்த்திய போதனைகள் ஆகும். இவற்றை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோமாக என்ற பிரார்த்தனையோடு விடை பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.